லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு 23 கட்சிகளுடன் மெகா கூட்டணியை திமுக அமைத்துள்ளது. இது தவிர முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வமும் தன் ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்துள்ளார். அதே நேரம் தவிகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பிய காங்கிரசும் திமுக கூட்டணியை விட்டு வெளியே செல்லவில்லை. ஆனால் அதிமுக கூட்டணியில் பாமக, பாஜக தவிர குறிப்பிடும்படியான பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை. கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் கூட்டணியில் இருந்த தேமுதிகவையும் கூட்டணிக்குள் கொண்டுவர முடியவில்லை. தவிக கூட்டணியில் காங்கிரஸ் சேர்ந்தால் வலுவான மும்முனை போட்டி ஏற்படும், சிறுபான்மை ஓட்டுகள் பிரிந்து தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என அதிமுக, பாஜக கூட்டணி கணக்கு போட்டது. ஆனால் கடந்த 5ஆம் தேதி திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியானதும் அதிமுக, பாஜக கூட்டணியை வலுப்படுத்தாவிட்டால் திமுக அணியை எதிர்கொள்வது கடினம் என்ற முடிவுக்கு பாஜக தலைமை வந்துவிட்டது. கூட்டணியை வலுப்படுத்த வேண்டுமானால் தவிகவை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என பாஜக விரும்புகிறது. அதிமுகவுடன் கூட்டணி உருவானது முதலே ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வாயிலாக விஜயுடன் பாஜக பேச்சு நடத்தியது. ஆனாலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இப்போது திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இணைந்துள்ளதால் மீண்டும் தவிகவை கொண்டுவர பாஜக முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாஜக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: திமுகவுக்கு எதிரான சக்திகளை ஓரணியில் திரட்ட வேண்டும் என்பதை ஆரம்பம் முதலே மத்திய அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தி வருகிறார். பன்னீர்செல்வம் திமுகவிலும் அதன் கூட்டணியில் தேமுதிகவும் இணைந்த பின் தவிகவை சேர்க்க அமித்ஷா விரும்புகிறார். ஆனால் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி அதற்கு தயங்குகிறார். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், நான் தான் முதல்வர் என பழனிசாமி திரும்ப திரும்ப கூறி வருகிறார். கூட்டணிக்குள் விஜய் வந்தால் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் குழப்பம் ஏற்படும். இதனால் விஜயை கூட்டணிக்குள் கொண்டுவர பழனிசாமி தயங்குகிறார் என்று அந்த நிர்வாகி கூறினார். தவிகவுடன் பேச்சு நடப்பதால் அதிமுக கூட்டணியில் பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சு இன்னும் துவங்கவில்லை என்று கூறப்படுகிறது.